ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பல உயிரை காவுவாங்கன்னா அமானுஷ்யமான ரோடாக சொல்லப்படுற மலேசியாவில் இருக்க கராக் ஹைவே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் சூர்யா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கராக் ஹைவே இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை 1970 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1977 ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஹைவேல அதிகமாக பல விபத்துகள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஹைவேல ஏன் இவ்வளோ விபத்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, இது ஹைவே. ஸோ ஹைவேனால யூஸ்வலாக எல்லோரும் ஸ்பீடாக போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட கண்ட்ரோல் மீறி ஏதாவது ஒரு டேர்னிங்கில் ஆக்சிடெண்ட் நிறையவே நடந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கப்படுற ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி பல பேய் கதைகள் இருக்குது. பிகாஸ் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னாலே பல கதைகள் இருக்கும். அப்படி இந்த ஹைவேக்கும் பல ஸ்டோரி இருக்குது. இதில் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்படுற ஒரு சில ஸ்டோரிஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி எல்லோ வோல்க்ஸ்வாகன் கார். நீங்கள் இந்த ஹைவேல தனியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறப்போ நைட் டைமில் உங்கள் காருக்கு முன்னாடி ஒரு எல்லோ கலர் வோல்க்ஸ்வாகன் கார் போயிட்டுருக்கும். அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணாலும் அது உங்கள் காரை விட ஸ்பீடாகவும் போகாது, உங்கள் காருக்கு வழி விடவும் விடாது. ஸோ அப்படி நீங்கள் அந்த காரை பார்க்குறப்போ அது உங்களை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் அந்த காரை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி போயிட்டுருக்கிறப்போ திரும்ப அதே வோல்க்ஸ்வாகன் கார் உங்கள் கார் முன்னாடி போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இதை யோசிப்பீங்க, நம்ம வழி விடவும் இல்லை, நம்மளை அந்த கார் ஓவர்டேக்கும் பண்ணல, எப்படி நம்ம காருக்கு முன்னாடி திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த கார் அங்கே இருக்காது. ஸோ இதே மாதிரி எத்தனை டைம் நீங்கள் அந்த காரை ஓவர்டேக் பண்ணி போனாலும் அது உங்கள் காரை ஓவர்டேக் பண்ணாமல் உங்களுக்கு முன்னாடியே அது வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் பயந்து ஸ்பீடாக போகணுன்னு ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பெண்டில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுவாங்க. அப்படி அந்த காருக்குள்ளே யார் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேர் பார்க்க ட்ரை பண்ணாலும் அந்த காருக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எ கால் ஃப்ரம் த ஹைவே. ஒரு நாள் அந்த சிட்டியில் இருக்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறப்போ ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி கராக் ஹைவேல என்னோடய ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன், அப்போது என்னோடய கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த டிஜேவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி நான் ஆக்சிடெண்ட் ஆகி என்னோடய அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த டிஜேவும் ஓகே அப்புறம் என்னாச்சு, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ, நான் அவங்க சாவறதை பார்த்துட்டும் என்னோடய சாவையும் நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு அவர் இது ஒரு ப்ராங்க் காலாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறப்போ அங்கே அவரோட வீட்டில் டிவியில் இந்த மாதிரி இந்த ஹைவேல நைட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதில் ஒரு ஃபேமிலி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடுது. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகி உடனே அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு நைட்டு பேசின அந்த கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போது அவர் கால் பண்ண அந்த கால் ரெக்கார்டை எடுத்து கேட்கும்போது இவரோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆப்போசிட்டில் பேசினவரோட வாய்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஃபேமிலி மலேசியாவில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறப்போ அதே ஹைவேல போயிட்டுருக்கிறப்போ அவரோட கார் பிரேக் டவுன் ஆகுது. இதில் இருந்த அவங்களோட ஃபேமிலியை மட்டும் விட்டுட்டு அவர் ஏதாவது மெக்கானிக் கடை இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறாரு. பட் போய் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகியுமே அவர் ரிட்டர்ன் வரல. ஸோ இதுக்கப்புறமா அந்த ரோட்லேயே இவங்களோட காருக்கு ஆப்போசிட்டில் வந்த ஒரு போலீஸ் கார் இவங்க காருக்கு முன்னாடி நிற்கிது. நின்றுட்டு அந்த போலீஸ்காரங்க 2 பேர் இறங்கி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கள போலீஸ்கார் இந்த சைடு நின்று அவங்கள கூப்பிட்றாங்க, வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒருத்தவங்களாம் வெளியில் நிற்கிறப்போ, உங்கள் கார் பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, நீங்கள் எங்களை பார்த்த மாதிரியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நேராக இந்த போலீஸ்கார்கிட்ட எதுக்காக நம்மளை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்கே மெக்கானிக் கடை தேடி போனவர் தலை இல்லாமல் அந்த கார் மேலே பிணமாக கிடக்கிறாரு. இதை பார்த்த எல்லோருமே ரொம்பவே ஆடி போயிருக்காங்க. இந்த ஹைவே பற்றின ஸ்டோரி லைனில் அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஸ்கூல் பையனோட ஸ்டோரி. என்ன அப்படின்னா,
நீங்கள் நார்மலாக அந்த ஹைவேல ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கப்போ அங்கே இருக்கிற ஒரு டனலில் இந்த பையனோட உருவம் அங்கே நிற்கும். அந்த பையனோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபேஸில் வந்து இந்த கார் கண்ணாடிலாம் உடஞ்சி குத்தியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவனை பார்க்குற சில பேர்கிட்ட அந்த பையன் என்னோட அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையனோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனும் இவனோட அம்மாவும் காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ அதே ரோட்டில் அதே டனல் பக்கத்தில் இவங்களோட கார் கிராஷ் ஆகி அவங்க அம்மா காரை விட்டு வெளியில் போய் பறந்து விழுந்து செத்ததாகவும், இந்த பையன் அந்த காரோட கண்ணாடியெலாம் உடஞ்சி இவனோட மூஞ்சில குத்தி இறந்ததாகவும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போவுமே யாராவது அந்த ஹைவேல போனால் நீங்கள் என் அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு இன்னும் அந்த பையன் கேட்டுட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பாண்டியானாக். பாண்டியானாக் அப்படின்னா மலை வெள்ள ஆவி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊரில் வந்து இந்த மினி காளி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேய்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி மலேசியாவில் பாண்டியானாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டியானாக் அப்படின்றது ஒரு பொண்ணோட உருவத்தில் ரொம்பவே பயங்கரமான ஒரு உருவத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹைவேல யாராவது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறப்போ அவங்கக்கிட்ட இது லெஃப்ட்டு கேட்குறதாகவும், அப்படி லிஃப்ட்டு கேட்டு இதை உள்ளே அலோவ் பண்ணுறவங்களோட கழுத்தை திருப்பி இது கொன்னுடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே தான் வந்து நிற்குமா. ஸோ அப்படி நிற்கிறப்போ யாராவது இதை பார்த்து பயந்துட்டு ஸ்பீடாக வேகமாக போகணுன்னு நினைக்கிறப்போ இது அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னும் ஸ்பீடாக வேகமாக போக வச்சு அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வளைவில் கார் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து உண்மையோ பொய்யோ இதெல்லாம் வந்து ஒரு அர்பன் லெஜண்ட் தான். ஸோ எது எப்படின்னாலும் ஹைவேயாகவே இருந்தாலும் பொறுமையாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேகமாக போய் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் இந்த ரோட்டில் நடக்கிற பல ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் ஸ்பீடாக இருக்கணுன்றது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நான் படித்த வரைக்குமே இப்படி தான் அதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹைவே கராக் ஹைவே. இந்த ஹைவே 60 கிலோமீட்டர் வந்து கராக் ஹைவே இதோட கராக் ஹைவே